மலேசியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 2ஆம் தேதி தங்களின் ரமலான் புனித நோன்பை தொடங்குகின்றனர். அரசு முத்திரை காப்பாளர் தான் ஸ்ரீ ஷைட் டேனியல் ஷைட் ஹமட் நேற்றிரவு தொலைக்காட்சி நேரலையில் அதனை அறிவித்தார். நாடு முழுவதும் 29 இடங்களில் நேற்று மாலை பிறை பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ரமலான் நோன்பு மாதம் ஞாயிறு தொடங்குவதாக முடிவானது. இந்த நோன்பு தொடங்கும் நாள் நிர்ணயம் மலாய் ஆட்சியாளர்களின் ஒப்புதலுடன் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களின் ஆணைப்படி நடப்பதாக அவர் தெரிவித்தார். பிப்ரவரி 20 வரைக்குமான நிலவரப்படி ஸ்லாங்கூரின் சில மாவட்டங்களில் 5 தொழுநோய் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஜனவரியில் உலு லங்காட் மற்றும் செப்பாங்கில் 2 சம்பவங்கள் பதிவான வேளை கடந்த மாதம் கோம்பாக், உலுஸ்லாங்கூர், குவாலலங்காட் ஆகிய மாவட்டங்களில் 3 சம்பவங்கள் பதிவாகின. பாதிக்கப்பட்ட அந்த 5 ஒரு பூர்வக்குடி உட்பட 3 உள்நாட்டவர் என மாநில சுகாதார இயக்குனர் டாக்டர் உம்மி கல்சோம் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்ததும் அவர்கள் வீட்டில் சிகிச்சையை தொடருவர். என்றாலும் தனிமைப்படுத்தல் தேவையில்லை. சிறார்கள் எவரும் இதுவரை பாதிக்கப்படவில்லை. நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. குஷ்ட நோய் என்று அழைக்கப்படும் இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்பதால் பொதுமக்களும் கவலையடைய வேண்டாம் என டாக்டர் உம்மி கேட்டுக்கொண்டார். தொழுநோய்க்கான அறிகுறிகளை அடையாளம் கண்டு கொள்வது எப்படி என்பது குறித்து மருத்துவ பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சொன்னார். இதற்கு முன் நெகிரி செம்பிலானில் 9 தொழுநோய் சம்பவங்கள் அறிவிக்கப்பட்டன. அவற்றில் பிப்ரவரி 19ஆம் தேதி 18 வயது பூர்வக்குடி பெண் சிகிச்சை பலனளிக்காது உயிரிழந்தார். மற்ற 8 பேரும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். தனிநபர் மற்றும் தனிநபர் அல்லாத வரி செலுத்துனர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான தங்களின் வருமான வரி கணக்கை இன்று மார்ச் 1 முதல் ஃபைலிங் வாயிலாக தாக்கல் செய்யலாம். உள்நாட்டு வருவாய் வாரியமான LHDN அதனை அறிவித்துள்ளது. மை டேக்ஸ் அல்லது LHDN இணைய அகப்பக்கத்தில் இந்த ஃபைலிங் முறையை பயன்படுத்துமாறு அது வரி செலுத்துனர்களை கேட்டுக்கொண்டது. அதே சமயம் வரி முகவர்கள் அதே மைடேக்ஸ் அகப்பக்கத்தில் டேக்ஸ் ஏஜென்ட் ஃபைலிங் சிஸ்டம் தளத்தை பயன்படுத்த வேண்டும். வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் முன் தேவையான அனைத்து ஆவணங்களும் கைவசம் இருப்பதை வரி செலுத்துனர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். வருமான அறிக்கை, ரசீதுகள், இன்வாய்ஸ் எனப்படும் விலைப்பட்டியல் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். கடவுச்சொல்லை மறந்தவர்கள் மைடேக்ஸ் அகப்பக்கத்தில் அதனை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் LHDN தெரிவித்துள்ளது. கிளாங் வேலி மக்களே, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் இப்பொழுது தொடங்கியாச்சு. 2 மார்ச் வரை 80க்கும் அதிகமான நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ், 100க்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ். பானிபூரி ஃபெஸ்டிவலில் 50 விதமான பானிபூரி, குனாஃபா ஃபெஸ்டிவலில் 30 விதமான குனாஃபா, 20 விதமான பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், சீஸ் போப்பியா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் மற்றும் பல. ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர், திரண்டு வாருங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஸ்லாங்கோர் ரவாங்கில் நாய்க்குட்டியொன்று மடிந்து வைரலான சம்பவம் விசாரணைக்காக கோம்பாக் கால்நடை சேவை துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கோம்பாக் போலீஸ் தலைவர் நூர் ஆரிஃபின் முகமது நாசிர் அதனை உறுதிப்படுத்தினார். வாட்ஸ்அப்பில் பார்த்த வைரல் வீடியோ குறித்து நேற்று காலை 53 வயது உள்ளூர் ஆடவர் புகார் செய்ததாக நூர் ஆரிஃபின் சொன்னார். எனினும் அந்த நாய்க்குட்டிக்கு எஜமானர் யாருமில்லை என்பது போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. புக்கிட் ரவாங் ஜெயாவில் நாய்க்குட்டி மடிந்து போனது தொடர்பில் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது அந்த வைரல் வீடியோவில் தெரிந்தது. சாலையில் நாய்க்குட்டி சடலமாக கிடக்க அதை சாகடித்ததாக கூறி தன்னை குற்றம் சாட்டியவர்களுடன் ஒரு ஆடவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது அந்த 3 நிமிட வீடியோவில் காண முடிகிறது. ஸ்லாங்கூர் சுபஞ்சயா SS16 அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது மாடியிலிருந்து ஜப்பானிய மாது விழுந்து மரணமடைந்தார். 50 வயது அந்த மாது நேற்று காலை கீழ்த்தளத்தில் குப்புற விழுந்து கிடந்ததாக சுபாஞ்சயா போலீஸ் தலைவர் வான் நஸ்லான் வான் மாமட் கூறினார். இல்லத்தரசியான அப்பெண் 14 ஆண்டுகளாக மலேசியாவில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவரது மரணத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லை என்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து திடீர் மரணமாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. என்றாலும் மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய சவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என வான் அஸ்லான் சொன்னார்.
எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் பிடிவாதத்தால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோபத்தில் கத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வெள்ளை மாளிகையில் நேற்று அமெரிக்க யுக்ரைன் இருவழி பேச்சாக அமைந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி பாதியிலேயே நின்றது. ஜெலன்ஸ்கியும் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் JD வான்ஸ் இருவருடனான சந்திப்பில் ரஷ்யாவுடன் சமரசம் இல்லை என்ற நிலைப்பாட்டில் ஜெலன்ஸ்கி உறுதியாக இருந்ததே பிரச்சனைக்கு காரணம். ஜெலன்ஸ்கி இறங்கி வர மறுத்ததால் சினமடைந்த JD வான்ஸ் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து நீங்கள் நன்றி கெட்டவர் என கத்தினார். ரஷ்யாவுடனான மோதலில் 3 ஆண்டுகளாக யுக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவளித்துள்ளது. அமெரிக்கா மட்டும் இல்லை என்றால் ரஷ்யாவின் தாக்குதலில் யுக்ரைன் என்றோ சிதைந்து போயிருக்கும் என வான்ஸ் கடிந்து கொண்டார். முகம் இறுகி போயிருந்த ட்ரம்போ பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும் இடத்தில் ஜெலன்ஸ்கி இல்லை என குரலை உயர்த்தினார். இறங்கி வந்தால் உங்களுக்கு நல்லது, இல்லை என்றால் நாங்கள் விலகிக் கொள்கிறோம், நீங்களே தனியாக போராடிக் கொள்ளுங்கள் என ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறினார். We're trying to solve a problem. Don't tell us what we're going to feel. I'm not telling you. Because I'm you're in no position to dictate that. That's Remember exactly what this. You're in no position to dictate what we're going to feel. We're going to feel very good. You will good. feel influence. We're going to feel very good and very strong. You will feel influence. You're right now not in a very good position. You've allowed yourself to be in a very bad position, and he happens to be right about it. From the very beginning of the war. You're not in a good position. You don't have the cards right now. With us, you start having cards. Right now, you don't. You're playing cards. You're playing cards. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country. That's back to you. Far more than a lot of people said they should have. Have you said thank you once? This a lot entire of meeting? times. No, in this Even entire today. meeting, have you said thank Even you? today. You went to Pennsylvania and campaigned for the opposition in October. Offer some words of appreciation for the United States of America and the president who's trying to save your country. Please, you think that if you will speak very loudly about the war, you He's can... not speaking loudly. He's not Yeah. speaking loudly. Your country's Can I- in big can I- trouble. can I Wait a answer? minute. No, Can you've I done a lot answer? of talking. Your country is in big trouble. I know. You're not I winning. know. You're not winning this. You have a damn good chance of we coming are out staying, okay because of Mr. us. President, we are staying in our country, staying strong from the very beginning of the war. We've been alone, and we are thankful. I said thanks You haven't in been this alone. cabinet, You and haven't not been only alone. in this We cabinet. gave you, through I this said stupid president, $350 billion. You voted we gave for you your military president. equipment, You and you voted men for are your brave, president. but they had to use our military. What about If you didn't have You our invited military me- equipment, you invited if me you to didn't speak- have our military equipment, this war would have been over in 2 weeks. In 3 days, I heard it from Putin. In 3 days, this is something Maybe new. less. In 2 weeks, of course, yes. It's going to be a very hard thing to do business like this. I Again, tell you. just say thank you. I said a lot of Except times that there, thank you except to that- American people. Except that there are disagreements, and let's go litigate those disagreements rather than trying to fight it out in the American media when you're wrong. We know that you're wrong. But you see, I think it's good for the American people to see what's going on. I understand, sir. I think it's I very understand. important. That's why I kept this going so long. இதையடுத்து சந்திப்பு பாதியிலேயே முடிந்து வந்த வேலை முடியாமல் ஜெலன்ஸ்கி விரக்தியுடன் வெளியேறினார். கையெழுத்து ஒப்பந்தம், கூட்டு செய்தியாளர் சந்திப்பு என அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. பின்னர் சமூக ஊடக பதிவில் அமைதி உடன்பாட்டுக்கு எப்போது ஜெலன்ஸ்கி தயாராக இருக்கிறாரோ அப்போது திரும்பி வரலாம் என பதிவிட்டார். ரஷ்யாவுடனான மோதலில் அமெரிக்கா தன் பக்கம் இருப்பதாக ஜெலன்ஸ்கி நம்பிக்கொண்டிருந்த நிலையில் ட்ரம்ப் தற்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிற்பதால் அவர் விரக்தி அடைந்துள்ளார். இணையம் வாயிலான தொலைபேசி மற்றும் வீடியோ சேவையான ஸ்கைப் மூடப்படுவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. வரும் மே மாதம் தொடங்கி அது பயன்பாட்டில் இருக்காது. இந்த நிலையில் தங்களின் லாகின் தகவல்களை பயனர்கள் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் செயலியில் பயன்படுத்த முடியும் என எக்ஸ் தளம் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கைப்பை $8.5 பில்லியன் ரொக்கமாக கொடுத்து வாங்கிய 14 ஆண்டுகளுக்கு பிறகு மைக்ரோசாஃப்ட் மூடுகிறது. 2000ஆம் ஆண்டுகளின் மத்தியில் முக்கிய தொடர்பு முறையாக இருந்தது இந்த ஸ்கைப் செயலியாகும்.
எனினும் அண்மைய ஆண்டுகளில் அதன் பிரபலம் மெல்ல சரியத் தொடங்கியது. கோவிட்-19 பெருந்தொற்றினால் உலகமே முடங்கிய போது தனது நேரெதிர் போட்டி செயலிகளான ஜூம், கூகுள் மீட், சிஸ்கோ வேபெக்ஸ் உள்ளிட்டவை படு பிரபலம் அடைந்ததாலும் ஸ்கைப் தொடர்ந்து பின்தங்கியது. கடந்த 15 ஆண்டுகளாக ஆப்பிள் நிறுவனத்தின் ஃபேஸ்டைம், மேத்தாவின் வாட்ஸ்அப் போன்றவற்றின் வருகையாலும் ஸ்கைப் கடும் சவாலை எதிர்நோக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பனி பிரதேசமான உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் குறைந்தது 41 பேர் இன்னமும் சிக்கிக் கொண்டுள்ளனர். இந்திய தீபெத் எல்லையையொட்டி 3200 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள கடைக்கோடி கிராமம் மனா. இங்குதான் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவியும் புகழ்பெற்ற பத்ரிநாத் கோயில் உள்ளது. அப்பகுதியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் எல்லைச்சாலை அமைப்பு தொழிலாளர்கள் தங்கியிருந்த முகாம் புதைந்தது. அதில் 8 கொள்கலன்கள் மற்றும் கூடாரங்களில் இருந்த 57 தொழிலாளர்களும் பனிச்சரிவில் சிக்கினர். அவர்கள் அனைவரும் தீபெத் எல்லையை நோக்கிய ராணுவ போக்குவரத்துக்காக சாலையில் பனியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்தவர்களாவர். இதுவரை 16 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடும் பனிப்பொழிவு மற்றும் பனிச்சரிவு அபாயத்தால் மீதமுள்ள 41 பேரை மீட்கும் பணி சவாலானதாக உள்ளது. போதாக்குறைக்கு தொழிலாளர்களின் கொள்கலன்கள் சுமார் 7 அடிக்கு கீழே பனியில் புதைந்துள்ளன. மீட்பு பணி வெள்ளிக்கிழமை இரவில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.